என்னோட 2 வருஷம் டீக்ளட்டரிங் அண்ட் மினிமலிசம் ஜேர்னில நான் கத்துக்கிட்ட பெரிய விஷயம் என்னன்னா, ஆர்கனைசர்ஸ் வாங்கி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுனால மட்டும் வீடு எப்பவும் டைடியா இருக்காது. நம்ம கண்டிப்பா டீக்ளட்டரிங் பண்ணணும். தேவையில்லாத பொருட்கள வீட்ல இருந்து எடுக்கணும். அப்பதான் நம்ம தேவையில்லாத பொருள் வாங்காமலும் இருப்போம். பணம் வேஸ்ட் பண்ணாம இருப்போம். அதோட பெரிய பெனிஃபிட் வீடு எப்பவும் டைடியா இருக்கும். ஸோ வீடு டைடியா இருந்தா கிளீன் பண்றது ரொம்பவே சுலபமா இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறதுக்கான நேரமும் நம்மளுக்கு கிடைக்கும். அது போக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு 13 விஷயம் இந்த 2 வருஷம் என்னோட ஜேர்னில டீக்ளட்டரிங்க பெட்டரா பண்றதுக்காக நான் கத்துக்கிட்டதை தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே திங்ஸ் வாங்க தான் வேணும். வேற வழி கிடையாது. நம்ம மினிமலிஸ்டா இருந்தாலும் திங்ஸ் வாங்கி தான் ஆகணும். நம்மளுக்கு பேசிக் நெசசிட்டிஸ்ல இருந்து கிராசரிஸா இருக்கலாம், மளிகை சாமான், காய்கறின்னு ஆரம்பிச்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ ட்ரெஸ் வாங்குறது, அந்த மாதிரி ஏதாவது வாங்க தான் செய்வோம். ஸோ எப்படி வாங்குறோமோ அதே ரேட்டுக்கு வந்துட்டு டீக்ளட்டரிங்கும் இருக்கணும். அப்பதான் வீட்டுல வந்து பொருட்கள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்ம பெரிய வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனோம்னு வச்சுக்கோங்க, வீடு ஃபுல்லா திங்ஸ் நிறைஞ்சிருச்சுன்னு ஃபீல் பண்ணுவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆகாம இருக்கும். நம்மளுக்கு தேவையான ஒரு அளவான வீடை மட்டும் நம்ம கட்டிக்க முடியும். அதை நம்மளே ஈஸியா மேனேஜும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. 2வது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு டீக்ளட்டரிங் மோட்டிவேஷன் வர்றதுக்கு விஷுவல் டீக்ளட்டரிங் பண்றது. ஸோ ஒரு இடத்த வந்துட்டு நீங்க விஷுவலா மாத்துறதுக்கு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, அடுத்தடுத்து டீக்ளட்டர் பண்ணணும்னு உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும். யாரும் உங்களுக்கு சொல்லவே வேணாம். இப்போ இந்த போட்டோ கேலரி இருக்குன்னா, இது வந்து 2 இயர்ஸ் முன்னாடி எடுத்தது. இதை டீக்ளட்டர் இது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் விஷுவலி டிஸ்டர்பிங்கா இருக்கு. பட் அதுக்கப்புறமா நான் மினிமலிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இப்போ அட் ப்ரெசென்ட்டா இப்படிதான் இருக்கு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு விஷுவலா அவ்வளோ மாற்றங்கள் தெரியுது. பார்க்கவே ஒரு காமிங்கா, ஒரு சூத்திங்கா இருக்கு நம்மளுக்கு. ஸோ விஷுவலா நம்மளுக்கு ப்ளீசிங் ஆகும்போது ஒரு இடம் அதிகமா மோட்டிவேஷன் கிடைக்கும். டீக்ளட்டரிங் அப்படிங்கிறதுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம கன்சிஸ்டண்டா இருக்கணும். ஒரு ஸ்கின் கேர் எடுத்துக்கிட்டா கன்சிஸ்டண்டா இருக்கும். ஒரே நாள்ல வந்துட்டு நம்மளால அட் அ டைம்ல எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட முடியாது. கன்சிஸ்டண்டா பண்ணணும். 2 வருஷம் முன்னாடி இப்படி இருந்த கிச்சனை வந்துட்டு 2 வருஷம் கழிச்சு தான் என்னால இந்த மாதிரி மாத்திருக்க முடியுது. இன்னுமே சில சில சேஞ்சஸ் அந்த மாதிரிலாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ வந்துட்டு நம்ம கன்சிஸ்டண்டா நான் டீக்ளட்டரிங் பண்றதுனால தான் எப்பவுமே இப்படியும் இருக்கும். இன்னும் 1 வருஷம் ஆனாலும் 10 வருஷம் ஆனாலும் இதே மாதிரி இருக்கும். ஸோ டீக்ளட்டரிங்கிறதுல கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சினா தொடர்ந்து பண்றது. அடுத்தது நம்ம டீக்ளட்டரிங்க்கும் கண்டிப்பா மோட்டிவேஷன்ங்கிறது ஒன்று தேவை. எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஈவன் கிளீனிங் மோட்டிவேஷன் வீடியோஸ் மாதிரி தான் டீக்ளட்டரிங் மோட்டிவேஷன் வீடியோஸ் நிறைய இருக்கு. நம்ம சேனல்லையும் நிறைய இருக்கு, மற்ற சேனல்ஸ்லயும் நிறைய இருக்கு. ஸோ ஒரு விஷயத்த நம்ம திரும்ப ஏன் அதே சொல்றீங்க அப்படிலாம் நினைக்காம, நான் வந்துட்டு அப்படி நினைக்க மாட்டேன். நான் வந்து பார்த்து டீக்ளட்டரிங் வீடியோவே திரும்ப பார்ப்பேன். அதே சேனல்ல அதே மாதிரி ஒரு வீடியோ ரிப்பீட் பண்ணியிருந்தாலும் நான் ஹாப்பியா பார்ப்பேன். ஏன்னா அதை பார்க்கும் போது திரும்ப பொருள் வாங்கணும்னு எனக்கு தோணாது. தேவையில்லாத நம்ம எதுவும் வச்சிருக்கோமான்னு தான் பார்க்க தோணும். ஸோ நான் தேவையில்லாத கண்டிப்பா அப்ப வாங்க மாட்டேன். ஸோ டீக்ளட்டரிங் மோட்டிவேஷன் கண்டிப்பா தேவை. அதுக்கு நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்கலாம், பிளாக்ஸ் படிக்கலாம். அதே மாதிரி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக். நீங்க ஒரு இடத்த டீக்ளட்டர் பண்ண போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க உங்க போன்ல. அதுக்கப்புறமா டீக்ளட்டர் பண்ணி பாருங்க. டீக்ளட்டர் பண்ணிட்டு ஆர்கனைசர்ஸ் வாங்கி கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு போட்டோ எடுங்க. ரெண்டையும் பார்க்கும்போது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா ஒரு மோட்டிவேஷன் வரும். நீங்க இன்னும் 4 பேரை மோட்டிவேட் பண்ணணும், டீக்ளட்டரிங் பண்ண சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கே தோணும். ஏன்னா உங்களுக்கு அதுல இருக்க பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நிறைய தெரிய ஆரம்பிக்கும். எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கு, காலையில கிளம்பும் போது எவ்வளோ ஈஸியா இருக்கு, இந்த மாதிரி நிறைய டிஃபரன்சஸ் நீங்க ஆட்டோமேட்டிக்கா பார்க்க ஆரம்பிப்பீங்க. அடுத்தது டீக்ளட்டரிங் அப்படிங்கிறத ஒரு ஹேபிட்டா மாத்திக்கணும். எப்பவுமே ஒரு ஹேபிட் வந்துட்டு நம்மளுக்கு செகண்ட் நேச்சர் மாதிரி ஆயிடும். காலைல எழுந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஹேபிட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே அதை பழகிட்டோம். ஸோ அது வந்து ஹேபிட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம டீக்ளட்டரிங்கும் மாத்திட்டோம்னா அது நம்மளோட செகண்ட் நேச்சர் ஆயிடும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா இதுல 2 பெனிஃபிட் இருக்கு. ஒன்று, நம்ம இடத்த நீட்டா வச்சுப்போம் டீக்ளட்டர் பண்றது மூலமா, தேவையில்லாத பொருளை ரிமூவ் பண்றது மூலமா. இன்னொன்று, நம்ம அவசியம் இல்லாம எந்த பொருளையும் வாங்க மாட்டோம். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி 3 வாட்டி நம்ம யோசிச்சு வேணுங்கிற பொருளை மட்டும்தான் நம்ம வாங்குவோம். அடுத்தது டீக்ளட்டரிங் பண்றதுக்காக எப்பவுமே வெயிட் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து இப்போ மளிகை சாமான் எடுத்து வைக்கிறீங்கன்னா, இதுல எது எக்ஸ்பயர் ஆயிருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணுங்க. அதுவும் டீக்ளட்டரிங் தான். ஒரு விஷயத்த பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது.
ஒரு வார்ட்ரோப்ல நீங்கள் ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க, ஒரு இன்னர் எடுக்கிறீங்க, அது வந்து ஏதாவது ஹோல் இருக்குது இல்லை எலாஸ்டிக் போயிடுச்சுன்னா அதை வெயிட் பண்ணாதீங்க. அந்த இன்னரை வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், அது ட்ராஷ் தான் பண்ணணும், ஏன்னா அதை டொனேட்லாம் பண்ண முடியாது. ஸோ அதை ட்ராஷில் கொண்டு போய் போடுங்க. ஸோ வந்து இந்த மாதிரி தான் நம்ம டீக்ளட்டரிங் பண்ணணும். டீக்ளட்டரிங் பண்ணுறதுக்காக ஒரு டைம், ஒரு காலம் பார்த்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அப்படி வெயிட் பண்ணோம்னா அந்த காலம் வரவே வராது. டீக்ளட்டரிங் அப்படிங்கும் போது இட்ஸ் வெரி ரிலேட்டட் டு டைடி. ஸோ வந்து நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, ஐ எம் அ டைடி பர்சன் அப்படிங்கிற மைண்ட் செட்டை நம்ம வளர்த்துக்கணும். இல்லை என் வீடு இப்படி தான் இருக்கும்னா என் வீடு இப்படி தான் இருக்கும். இல்லை நான் வந்து என் வீட்டை வந்து நான் நீட்டாக வச்சுக்க முடியும், நான் டைடியாக வச்சுக்க முடியும், ஐ எம் அ டைடி பர்சன் அப்படின்னு நான் நம்பும் போது தான் என்னோட வீடை வந்து நான் நிஜமாவே டைடி ஆக்குவேன். என்னால் முடியலனாலும் என்னோட ஹஸ்பண்டோட ஹெல்ப்னாலேயோ இல்லை அதை வந்து நான் டைடியாக வச்சுப்பேன். ஸோ டீக்ளட்டரிங் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகும் டைடி ஆக்குறது. கொஞ்சம் தான் திங்ஸ் இருக்கும். ஸோ என் ஹஸ்பண்ட் கூட நினச்சாலும் ஈஸியாக எடுத்து வைக்கலாம், என்னால் முடியலன்னா கூட. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை வந்துட்டு நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம், எந்த ரீசனுமே இருக்காது. அப்போ வந்துட்டு நம்ம வந்து என்ன நம்ம நினச்சிக்கணும்னா, டைடி ஹோம் வந்துட்டு ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்பை கொடுக்குது. ஸோ அதை நினச்சிக்கிட்டாலே நம்ம வந்து அந்த தேவையில்லாத பொருளை ஹோல்ட் பண்ண மாட்டோம். எக்ஸாம்பிளுக்கு புது ஹெல்மெட் வாங்கியாச்சு, பழைய ஹெல்மெட் ஆல்ரெடி உடஞ்சிருச்சு. ஸோ அதை என்னைக்காவது தேவைப்படும், எமர்ஜென்சிக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மைண்ட் செட் நிறைய பேருக்கு உண்டு. ஏன்னா எனக்கு முன்னாடி இருந்திருக்கு 2 வருஷம் முன்னாடி. ஸோ அதை ஹோல்ட் பண்ணாமல் அதை நம்ம டீக்ளட்டர் பண்ணலாம். அடுத்தது நெவர் மிஸ் இட் ட்வைஸ். ஸோ டீக்ளட்டரிங் இஸ் ரிலேட்டட் டு டைடிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ டைடிங்கிறத வந்துட்டு நம்ம அப்பப்போ தினமுமே பண்ணிடணும். இப்போ டாய்ஸ் இருக்குன்னா பசங்க தினமும் விளையாட தான் செய்வாங்க. ஒரு நாளைக்கு 10 வாட்டியாவது கழிச்சு போடுவாங்க வீட்டில் இருந்தால். பட் ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது அதை நம்ம எடுத்து வச்சிடணும். ஒரு வாட்டி மிஸ் பண்ணால் பரவாயில்ல, அடுத்த நாளும் நீங்கள் எடுத்து வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா டாய்ஸுமே வந்துட்டு வெளியில் ரூம் ஃபுல்லாக தான் கிடக்கும், வீடு ஃபுல்லாக கிடக்கும். ஸோ வந்து நெவர் மிஸ் இட் ட்வைஸ். ஒரு வாட்டி மிஸ் பண்ணால் பரவாயில்ல டைடி பண்ணுறது, 2 வாட்டி தொடர்ந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம தான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எடுத்து வைக்கிற மாதிரி ஆகிடும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, டீக்ளட்டரிங் அப்படிங்கிறது நமக்கு நம்மளே கொடுத்துக்கிற ஒரு ரிவார்ட். இதை எப்போவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா, டீக்ளட்டர் பண்ணுறது மூலமாக இந்த பொருள் வந்து நம்ம வீட்டிலேருந்து போகுது. ஸோ வந்து இந்த பொருள் நம்ம மிஸ் பண்ணுவோமா, அந்த ஒரு கில்ட் சைக்கிள்குள்ளே நம்ம மாட்டிட்டுருவோம். அப்போ நம்ம வந்து அந்த பொருளை வந்து டொனேட்டும் பண்ண மாட்டோம், எடைக்கும் போட மாட்டோம், ட்ராஷும் பண்ண மாட்டோம். ஸோ வந்துட்டு டீக்ளட்டரிங் வந்துட்டு நீங்கள் ரிவார்டிங்காக பாருங்கள். இப்போ என்ன மாதிரி ரிவார்ட் நம்மளுக்கு கிடைக்கும் டீக்ளட்டரிங் பண்ணால், நம்ம வீடு எப்போவுமே டைடியாக இருக்கும். நம்ம வீடு டைடியாக இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம வீடு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டை நமக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுக்கும். அடுத்தது ரொட்டீன் கிரியேட் பண்ணிக்கோங்க. டீக்ளட்டரிங்க்கு மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து வீடை டைடி பண்ணுறதுக்கு, வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரொட்டீன் வச்சுருந்தோன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகிக்கலாம். இன்றைக்கி நான் இதை தான் க்ளீன் பண்ண போகிறேன், இன்றைக்கி டீக்ளட்டரிங்க்கு ஒரு 5 நிமிஷம் நான் ஒதுக்க போகிறேன், இன்றைக்கி இந்த காலையில் ஒரு 5 நிமிஷம் நான் டைடி அப் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு ரொட்டீன். ஆல்ரெடி க்ளீனிங் ரொட்டீன் வீடியோ இப்போ தான் ரீசெண்டாக ஷேர் பண்ணேன், அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன். ஒர்க்கிங் உமனுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ரொட்டீன் கேட்டிருந்தீங்க, அதை நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் அதையும் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீக்ளட்டரிங்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம், தப்பே கிடையாது. மொத்தமாக பண்ணால் தான் டீக்ளட்டரிங் அப்படின்னு கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஜஸ்ட் இந்த ஒரு ட்ரா மட்டும் கூட நீங்கள் இந்த ட்ரே இருக்குது பாருங்கள், இதை மட்டும் கூட நீங்கள் டீக்ளட்டர் பண்ணலாம். அப்படி பண்ணும்போதும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இப்படி பண்ணும்போது அது ஒரு டைமில் வந்து ஒரு பெரிய ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் வந்துட்டு பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ டீக்ளட்டரிங்கில் இது எல்லாமே நான் வந்து கற்றுக்கிட்ட சில விஷயங்கள். இது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மறந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.